that man, that young man, I forgive him. இவங்க தான் எரிக்கா கிர்க். அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி சார்லி கிர்க் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார். அவருடைய மனைவி தான் இவங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவனை கொன்னவனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு விஷயம் பாயிண்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை அடித்தவங்கள அவர் மன்னிச்சார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். அதே மாதிரி என்னுடைய கணவனை கொன்னவனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அவனை மன்னிக்கிறாங்க. மன்னிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி ஒருத்தரை பழி வாங்கிட்டு இருந்தோம், நம்ம எல்லாருமே அழிஞ்சு தான் போவோம். ஆனால் ஒருத்தர் நம்ம மன்னிக்கும் போது அவங்களையும் நம்ம விடுதலை பண்ணணும், நம்மளும் அவங்ககிட்ட இருந்து விடுதலையா இருப்போம். ஒரு ஃப்ரீடமான லைஃபை நம்ம வாழணும். நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். அதை இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ணாரு, அதை டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணாரு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷனில் கூட மற்றவங்களை நம்ம மன்னிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சிலுவையில் ரத்தம் சொட்ட அவர் தன்னை அடித்தவங்கள அவர் மன்னிச்சாரு. ஸோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தவங்க பாவம் பண்ணுறாங்க, அது 7 தடவையாக இருந்தாலும் சரி 70 தடவையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மன்னிங்க. நீங்கள் சிலுவை நோக்கி பாருங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரோ அதே போல் நீங்களும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பாவம் பண்ணுறவங்களை நீங்கள் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃப்ரீடமான நம்ம லைஃப்பை வாழ முடியும். ஷலோம்.